ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்மளை இன்ஸ்டாவோட ஃபாலோவர்ஸ், யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல், ஸோ வெக்கேஷன் டைம், ஃபேமிலி டைம் ரொம்ப லார்ஜாக போனதுனால நம்மளோட பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியலை. கிடைக்கிற எதையுமே நம்மளால் வந்து சரியாக ஒன்றுமே பண்ண முடியலன்னு தான் ஓப்பனாக சொல்லணும். முக்கியமாக ஃபோன் நம்ம கிட்டேயே இல்லை, நம்ம பசங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக அதை எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம லாக் ஆகி நிற்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு லிபரலான ஃபேமிலிஸ் தான். ஏன்னா பேபிஸு ஃபேமிலிஸ்க்கு அப்புறம் தான் நம்மளோட பிஸ்னஸ்ன்ற ஒரு அடுத்த ஸ்டேஜே நம்ம மூவ் ஆகி வரும். ஸோ லீவு நாளில் கூட ஏன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட நிறைய கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ மே மந்த்தை கிராஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்கூல் ரியோப்பன் ஆனோடனே ஜாலியாக நம்ம பசங்கள்லாம் ஸ்கூல் பண்ணிவிட்டு ஸோ என்னென்னலாம் நம்ம மே மந்தில் மைனஸ் எல்லாம் விட்டோமோ அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிளானிங்கோட நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ என்ன மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ மே மந்தில் நம்ம பண்ண முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட பிஸ்னஸை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம், அடுத்த ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையே நிறைய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் சரி, அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டையும் சரி தூக்கி வேறு ஒரு இதில் நம்ம மூவ் பண்ணுவோம். அதாவது ஜுவல் மேக்கிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறனால கையில் எந்த ஒரு பேமெண்ட்டுமே நம்மகிட்ட நிற்கவும் மாட்டேன்றது. இன்னொன்று, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் எதுக்கு போடுறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்றது தெரியாமல் நம்ம நிறைய தவிச்சு போனேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் கிட்டே ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு சேலஞ்ச் பண்ணி, ஸோ எனக்கு ஒரு 1 lakh வந்து என் ஜொல்லை வச்சு நீங்கள் அடமானம் பேங்க்கில் அடமானம் வச்சு ஸோ எனக்கு 1 lakh கொடுங்க. ஸோ 1 இயர்க்குள்ளே நான் வந்து அந்த ஜொல்லை வந்து மீட்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்படி மீட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டோட்டலாக நான் பிஸ்னஸே வந்து நான் வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கேற்றப்போ ஒன்று எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ நான் பிஸ்னஸை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணேன். ஸோ அந்த சேலஞ்ச் பண்ண தப்பாக ரைட்டான்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் அப்படி பண்ணதுனால தான் எனக்கு வந்து இப்போ வந்து அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லை அடமானம் வச்சு கையில் 1 lakh கொடுத்துட்டாரு. ஸோ 1 lakh கொடுத்த உடனே எல்லாத்தையுமே கடனை நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலைங்க. ஸோ கிட்டத்தட்ட 70,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அழகாக டிவைட் பண்ணியாச்சு. ஸோ 10,000 ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல், 10,000 வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வாங்குறதுக்கு, பேங்கிள் ஐட்டம் வாங்குறதுக்கு, ஸோ 30,000 வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, இன்னொரு இதர செலவுகள் பார்த்திங்கன்னா த்ரெட்டு, ஃப்ரேம்ஸு, ஸ்க்ரன்ச்சஸ் மேக் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட 58,500 வந்து நான் செலவு பண்ண அமௌண்ட். ஸோ என் கையில் எவ்வளோ இருக்கணும்னா 11,500 இருக்கணும். பட் ஆனால் அது எக்ஸ்ட்ரா செலவானது. ஸோ டிரான்ஸ்போர்ட் செலவு, நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த செலவெல்லாம் போக என் கையில் இருந்த காசு பார்த்திங்கன்னா 8,500. ஸோ ஓகே, இட்ஸ் எனஃப் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30,000ல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ்டி எடுக்கணும், FSSAI சர்டிஃபிகேட்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாங்கி ஆகணும். இன்னொன்று பேக்கிங் மெட்டீரியல் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ நம்ம பண்ணுறத எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளோட தைரியமாக ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அப்படின்றதான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ நான் உடனே வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே பணக்காரன் ஆகணும், தூங்கி எழுந்திரிச்ச உடனே பிஸ்னஸ் மேன் ஆகணுன்றதை தாண்டி ஸோ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. முயல் மாதிரி கடகடன்னு ஓடுறத விட ஆமை மாதிரி பொறுமையாகவே போய்க்கலாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரொம்ப அகலக்கால் வச்சு பயமாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து நமக்கு பேக் போன் யாருமே இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறதுக்கு ஸோ பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக நம்ம, அதாவது ஃபெயிலியர் ஆனாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு மூவ் பண்ணி போகணும் இல்லையா. ஏன்னா பிஸ்னஸ்ன்றது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ மைனஸை பார்த்த உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவோம், டோட்டலாக பிஸ்னஸே விட்டுறணும்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ லேர்னிங் தான் வந்து இட்ஸ் மேக் மோர் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி தான். அப்கமிங் டேஸில் நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் விலாகோடு சேர்த்து ஸோ இகாம் பிஸ்னஸ்னால் என்ன, இகாம் பிஸ்னஸில் என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், ஸோ மீஷோவில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, மீஷோனா என்ன, மீஷோக்குள்ளே எப்படிலாம் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா டைப் ஆஃப் விஷயங்களும், ஏர்னிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறதா இருக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.